ஹலோ கைஸ், வெல்கம் டு வெம்பிகெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ரீசனிங்கில் கிளாக் சம் தான். டிஎன்பிசியில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் இது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் கேட்பாங்க. மோஸ்ட்டாக குரூப் 2, குரூப் 1ல் கேட்பாங்க. இது கற்றுக்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதுவும் நம்ம கையில் கிளாக் வச்சுட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஓகே, இதில் இருக்க ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம 360 டிகிரி சொல்லுவோம். அப்போது இந்த ஹோல் சர்க்கிள் 360 டிகிரி இல்லையா? அப்போது இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? 12 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்ஸ் மொத்தமாக சேர்த்தா தான் ஒரு ரவுண்டு இல்லையா? அப்போது இந்த 12 360. அப்போது இந்த 1, அப்போ அந்த ஒரு கேப்பு, இப்போ அந்த ஒரு கேப் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவைட் பண்ணால் 30 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் கிளாக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு ஹவர் ஹேண்டு இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 o'clock போட்டுக்கலாம். இது ஹவர் ஹேண்டு, இது மினிட் ஹேண்ட். செகண்ட் ஹேண்டை எடுத்துக்க வேண்டாம், ஹவர் ஹேண்டு மினிட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டோமா? ஓகே, எடுத்துக்கிட்டோம். இப்போது சிம்பிளாக பேசிக்காக நம்ம இதில் இருக்க ஒரு சில விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஓகே, இப்போது மினிட் ஹேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருங்க, மினிட் ஹேண்ட். ஓகே, மினிட் ஹேண்டுனா இப்போது 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன், அது 360. இப்போது இந்த மினிட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, இந்த மினிட் ஹேண்டு இது ஃபுல்லாக சுற்றி வந்துச்சு அப்படின்னா தான் அது 1 ஹவர். இந்த முள், அப்போது அது 360. நெக்ஸ்ட்டு 60 மினிட்னாலும் அதே தான். ஏன்னா இது கொஷினில் குழப்பி கேட்பாங்க, அதனாலும் அதுதான். அப்போது 1 மினிட்டுக்கு என்னவா இருக்கும்? 6 டிகிரியாக இருக்கும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 டிகிரி வருங்க. நெக்ஸ்ட்டு இப்போது அதை 5 மினிட்ஸ், ஏன்னா இது வந்தது அப்படின்னா 5 மினிட்ஸ் இல்லையா? இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 டிகிரி, 5 × 6 டிகிரி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 5 6 30 டிகிரிங்க. அப்போ 5 மினிட்ஸ்க்கு 30 டிகிரி. இது மோஸ்ட்டாக இதுதான் இம்பார்ட்டன்ட். இது இங்கே 1லேருந்து 2 வரைக்கும் போகிறது இந்த 5 மினிட்ஸ் தான் மோஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த 30 டிகிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹவர் ஹேண்டு போயிடலாம். ஹவர் ஹேண்டு, ஓகே, இப்போ அதே தாங்க உள்ட்டாங்க ஹவர் ஹேண்டில். இப்போ 1 ஹவர்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். 1 ஹவர்னால் என்ன? இப்போது 1 ஹவர்னால் இந்த 3லேருந்து இந்த 4க்கு போகிறது தான் பார்த்திங்கன்னா 1 ஹவர், அதாவது ஹவர் ஹேண்டு. ஓகேங்களா? அப்போது இதோட டிஸ்டன்ஸ் என்ன? முன்னாடியே பார்த்தோமே, 30. எஸ், 30 டிகிரி கேப்பு. அதே தான் 60 மினிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது 30 டிகிரி. இப்போது 1 மினிட்க்கு அப்போ என்ன? ஹவர் ஹேண்டில் 1 மினிட்டுக்கு நவுந்துச்சு அப்படின்னா அது எத்தனை டிகிரி வரும்? 0.5 டிகிரிங்க. அப்போ 1 டிகிரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ மினிட் நவுந்ததுனாலும் அதை இன்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் பார்த்திங்கன்னா, இப்போ 10 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கோமே, 10 மினிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 5 டிகிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 டிகிரி கிடைக்கும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 கிடைக்கும். அப்புறம் 55 மினிட்ஸ். இது அடிக்கடி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த 55 மினிட்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 11:55, 10:55 அந்த மாதிரி சம்ஸில் கேட்கும்போது வரும். அப்போ அது 27.5 டிகிரிங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே இந்த சம்ஸெல்லாம் நம்ம ஈஸியாகவே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சம்முக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா சம்முக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தான் இது ஈஸியாக புரியும். இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இப்போது டைம் கொடுக்குறாங்க. இப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போது 4:30ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆங்கிள் கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இருக்க ஆங்கிள் எவ்வளோ? அதாவது ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இருக்க
டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் வந்து ஒரு வாட்டி இப்போ ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு கிளாக் வச்சு கற்றுக்கலாம். அதாவது கிளாக் இமேஜை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 4:30 ஒன்று எப்படி திரும்ப போட்டுருவோம், கரெக்டாக நேராக 4க்கு நேராக போட்டு 6க்கு நேராக போட்டுருவோம். இதை 4:30 ஆகிடுச்சே, அப்போ இந்த கேப்பையும் ஆட் பண்ணால் வந்துடுமே அப்படின்னு நம்ம பண்ணுற தப்பே அது ஒன்று தான். நம்ம இமேஜில் பார்த்த மாதிரி 4:30 அப்படின்னா இந்த 30 மினிட் நகர்ந்து வர்றதுக்கு ஹவர் ஹேண்டும் நகர்ந்து வந்திருக்கும். அதாவது 30 மினிட்ஸ். இப்போது இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு. அதாவது 30 மினிட், அதாவது ஹவர் ஹேண்டில் 30 மினிட்ஸ்க்கு 15 டிகிரி வருங்க. இப்போது 4லேருந்து 5க்கு எவ்வளோ டிகிரி, அதாவது ஒரு நம்பருக்கு எவ்வளோ கேப்புக்கு வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம், 30 டிகிரிங்க. இது 30 டிகிரி. இப்போது மொத்தமாக இப்போ ஆன்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 30 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. அதை மட்டும் போட்டு நம்ம விட்டுறக்கூடாது, ஆன்சர் வராது. இதில் இவ்வளோ கடந்து வந்துருச்சு இல்லையா, இதில் -15 டிகிரி பண்ணுங்க. இப்போ எவ்வளோ வரும், 60 டிகிரி -15 வந்துச்சு அப்படின்னா 45 டிகிரி. இதுதாங்க இதோட ஆன்சரு. அதாவது இது வந்து ஈஸியாக இருக்கா, அதே மாதிரி இன்னொரு சம் பார்த்துக்கலாம், இன்னொரு 2 சம் பார்த்துக்கலாம். இப்போ அந்த சம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எல்லா சம்முக்கும் வந்து கிளாக் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ இது இன்னும் ஈஸியாக எப்படி போடுறது வேறு மெத்தடில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது டைம் வந்து 1:35 ஆகுதுங்க. 1:35 ஆகுது. அதேமாதிரி ஆங்கிள் கேட்குறாங்க, அதுக்கு இருக்க ஆங்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பேப்பர் தெரியுதா, தெரியுது. இப்போது இப்படி கொடுத்த உடனே ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டிங்களா, இது என்னது 1 o'clock. 1 o'clockலேருந்து 35 அப்படின்னா என்ன நம்பரு, 7. 35 அப்படின்னா என்ன, 7ஆ, அப்போ அது வரைக்கும் போட்டுக்கணுங்க. 2 3 4 5 6 7 போட்டுட்டாச்சு. இப்போது இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இருக்க கேப் என்னது, 30 டிகிரிங்க. ஆங்கிள் எல்லாத்துக்கும் கேப்பில் 30 டிகிரி இருக்குங்களா. இப்போது 1லேருந்து 35 வரைக்கும் போயிருக்கு. அப்போது 35 டிகிரி 1 ஹவர் ஹேண்டுமே நகர்ந்துருக்கும். அப்போ அந்த 35 டிகிரியை அதாவது அந்த 35 மினிட்ஸ் ஹவர் ஹேண்டில் எத்தனை டிகிரி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அது எவ்வளோ தெரியுமாங்க வரும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எப்படி பார்க்குறதுன்னு. அதாவது 1 மினிட்டுக்கு 0.5 டிகிரி வருங்க, ஹவர் ஹேண்டுக்கு 0.5 டிகிரி, அது 1 மினிட்டுக்கு. இப்போது நமக்கு எத்தனை மினிட்டு, இங்கே 35 மினிட்டுங்க. இப்போ 35 இன்ட்டு 0.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 17.5 டிகிரி வரும். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணோன்னா, முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், மற்றதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹவர் ஹேண்ட் நகர்ந்ததை மட்டும் மைனஸ் பண்ணோம். அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோங்க. இப்போது பார்த்திங்களா, 1 2 3 4 5 6 6 3s are 18ங்க. 180 டிகிரி மைனஸ் 17.5 டிகிரி. இது எவ்வளோ வரும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 62.5 டிகிரி வருங்க. இதாங்க இதோட ஆங்கிள், இதான் இதோட ஆன்சர், ஆங்கிள் பிட்வீன். அதாவது பேப்பரை தள்ளாமலே இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தோம் போல், கேமராவை பார்க்கல, மன்னிச்சிக்கங்க. இதே சம்மில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்களேங்க இந்த 62.5, இது என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்குமே படிச்சிருப்போம் என்னென்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னு. அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸோட ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியலையே. அப்டியூஸ் ஆங்கிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுங்க.
இப்போ அக்யூட் ஆங்கிள்லாம் என்ன 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும், அதாவது லெஸ் தேன் 90 டிகிரி. ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி. அப்டியூஸ் அப்படின்னா கிரேட்டராக இருக்கணுங்க, 90 டிகிரியை விட கிரேட்டராக இருக்கணும். ஸ்ட்ரெயிட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 180 டிகிரி. இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரி டு 360 டிகிரிங்க. இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ். ஆனால் இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாகவே எழுதக்கூடாது, அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும். ஏன்னா ஆப்ஷனில் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளே கொடுக்க மாட்டாங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதேமாரி மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்கும்போதும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் போட்டால் அந்த சம்மையே தப்பு போட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் போடாமல் அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிளோ அப்டியூஸ் ஆங்கிளோ வரும், அதை நம்ம போட்டுக்கணும். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்லேருந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா, கிடச்சிருக்க ஆன்சரை 360 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். நீங்கள் போட்டு பார்க்குற சம்ஸை கிளாக் பக்கத்தில் வச்சுட்டு போட்டு பார்த்துட்டு அதில் செக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ஈஸியாக கற்றுக்கலாம். நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டாப்பிக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 சம்ஸாவது போடுங்க ரேண்டமாக. உங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ போயிட்டு அம்மா தான் ஒரு டைம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை நீங்கள் போட்டு பாருங்கள், இன்னமும் ஜாலியாக இருக்கும், கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடலாம். அண்ட் இப்போ தான் நான் வந்து இந்த வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வேரியேஷனாக இருக்கட்டும், சொல்லித்தர விதமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்படி ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை அட்வைஸாக எடுத்துக்கிறேன். டாட்டா, பை பாய்.